வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வேர்ச்சொல் வினைச்சொல் வேறுபாடு. வேர்ச்சொல்னா என்ன, வினைச்சொல்னா என்ன, அதனுடைய வேறுபாடு என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். வேர்ச்சொல் என்பது ஒரு சொல்லின் அடிப்பகுதி, மேலும் பிரிக்க முடியாத ஒரு ஏவல் சொல் தான் நம்ம வேர்ச்சொல்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் அதை ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் இருக்குன்னா அதனுடைய அடிப்பகுதி, அதை மேலும் நம்மளால் பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாத ஒரு கட்டளை சொல் மாதிரி இருக்கிறதுக்கு பெயர் தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அது வினைச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த வேர்ச்சொல்லுடன் காலம் காட்டும் இடைநிலைகள். காலம் காட்டும் இடைநிலைகள் நமக்கு தெரியும். கிறு, கின்று, ஆனின்று, இத்து, இட்டு, இரு, இது போல காலம் காட்டும் இடைநிலைகள் இருக்கு இல்லையா, அந்த இடைநிலைகள். அப்புறம் விகுதிகள், பகுப்பத உறுப்பினத்தில் பார்க்குற அந்த விகுதிகள் அல்லது எச்ச உறுப்புகள். அடுத்தது எச்ச உறுப்புகள், இது சேர்வது மூலம் உருவாவது தான் இந்த வினைச்சொல். அப்போ வேர்ச்சொல்ங்கிறதுல அடிப்பகுதி மட்டும் இருக்கும், மேலும் பிரிக்க முடியாது. வினைச்சொல்லில் நமக்கு அந்த வேர்ச்சொல் கூட காலம் காட்டும் இடைநிலைகள் இருக்கும், விகுதிகள் இருக்கும். இது வினைமுற்றாத இது ரெண்டும். அல்லது எச்சமாக இருந்தால் அந்த எச்ச உறுப்புகள் இருக்கும். இப்போ இதெல்லாம் இருந்து ஒரு பொருள், ஒரு சொல் முழுமைப்படும் போது அதை வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்பு. இந்த வேர்ச்சொல்லுடைய இயல்பு என்னன்னா, கட்டளையாக மட்டுமே வரும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டு படின்னு எழுதியிருக்கோம். படி அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல். நீ படி அப்படின்னு தான். இது ஒரு ஏவல் சொல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இது ஒரு கட்டளை சொல், கட்டளையாக மட்டுமே வரும். ஆனால் வினைச்சொல்ங்கிறது ஒரு செயலின் நிலையை குறிக்கும். அந்த செயல் எந்த நிலையில் இருக்கிறது குறிக்கும். முற்று பெற்றிருக்கா, எச்சமாக இருக்கா. முற்று வினை அப்படின்னா அந்த செயல் முடிஞ்சதை சொல்கிறது. எச்ச வினை அப்படின்னா அது இன்னும் எஞ்சி நிற்கிறத சொல்கிறது. அல்லது இந்த இரண்டை சொல்கிறது தான் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செயலின் நிலையை குறிக்கிறது வினைமுற்றுன்னு சொல்கிறோம். ஒரு செயலின் எச்ச வினையை குறிக்கிறது எச்ச வினைன்னு சொல்கிறோம். முற்று பெற்றிருந்தால் அது வினைமுற்று, அது முற்று பெறலைன்னா எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இதனுடைய இயல்பு. அதாவது வேர்ச்சொல்ங்கிறது கட்டளையாக மட்டும் வரும், வினைச்சொல்ங்கிறது ஒரு செயல் நிலையை குறிக்கும். அது முற்றாக இருக்கலாம் அல்லது எச்சமாக இருக்கலாம். அடுத்தது காலம் பொறுத்தவரைக்கு இந்த வேர்ச்சொல்லை காலம் காட்டாது. இந்த படி அப்படிங்கிறதுல எந்த வகையான காலமும் இருக்காது. இதில் நம்ம நிகழ்காலமோ இல்லை எதிர்காலமோ இல்லை இறந்த காலமோ எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது காலம் காட்டாது. ஆனால் இங்கே வினைச்சொல்ல காலத்தை வெளிப்படையாக அல்லது குறிப்பால் உணர்த்தும். ஒன்று வெளிப்படையாகவே இருக்கும் அல்லது குறிப்பால் உணர்த்தும். இதில் காலம் காட்டும். அடுத்தது திணை, பால், எண், இது எதையுமே இந்த வேர்ச்சொல் உணர்த்தாது. திணைனா நமக்கு தெரியும், உயர்திணை, அக்ரிணை. பால் தெரியும், ஐவகை பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அடுத்து எண் அப்படிங்கிறது ஒருமை, பன்மை. இது எதையுமே இந்த வேர்ச்சொல்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த வேர்ச்சொல் இதை உணர்த்தாது. ஆனால் வினைச்சொல் இது அனைத்தையும் தெளிவாக உணர்த்தும். இப்போ எடுத்துக்காட்டு நம்ம இதில் படின்னு பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் இந்த வினைமுற்று பாருங்க. இந்த வினைமுற்றுல படித்தான் அப்படிங்கிறதுல அது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், உயர்திணை அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்தது படித்தான் அப்படிங்கிறதுல பால், என்ன பால், ஆண் பால் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். அடுத்து படித்தான் அப்படிங்கிறதுல ஒரு ஆள் தான் படிச்சிருக்கான், அது ஒருமை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது படித்தான் என்பது காலம் காட்டுதா, காட்டுது. என்ன காலம், இறந்த காலம். இப்போ படிக்கிறான் படிக்கிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம். இப்போ ஏற்கனவே இதில் நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா, வேர்ச்சொல்லின் காலம் காட்டும் இடைநிலைகள். இதில் இத்து, இதில் கிறு. இப்போ இது போல இந்த இடைநிலைகள் வரும். விகுதி ஆண், ஆள் அப்படிங்கிறது தான் இதில் விகுதி. ஸோ இந்த இடைநிலைகள் வரும், விகுதி வரும். இதெல்லாம் இருந்ததுன்னா அது நம்ம முற்றுன்னு சொல்கிறோம். இதான் வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். படிப்பான் அப்படிங்கிறது எதிர்காலம். இதில் இப்புங்கிறது எதிர்கால இடைநிலை, எதிர்காலம் காட்டும் இடைநிலை. அப்போ இத்து, இதில் கிறு, இப்பு, இது போல இடைநிலைகள் இருக்கும். விகுதிகள் ஆண், ஆள், ஆண் அப்படிங்கிற விகுதிகள் இருக்கும். இதெல்லாம் இருந்து அந்த செயல் முழுமையடைந்ததை சொன்னால் அதை நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எச்சம் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையச்சம். இப்போ இந்த எச்சத்தில் இதுவும் நம்ம சொல்லியிருக்கிறோம். வினைச்சொல்ல ஒன்று முழுசா முழுமையடைந்ததை முற்றுன்னு சொல்கிறோம், முற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று எச்ச வினைன்னு சொல்லியிருக்கோம். வினைச்சொல்ல ரெண்டுமே வரும். இப்போ இந்த எச்சம்ங்கிறது பெயரெச்சம் அப்படின்னா படித்த அப்படிங்கிறது பெயரெச்சம். ஏன்னா அடுத்தது இந்த படித்த அப்படிங்கிற சொல்லுக்கு அடுத்தது ஒரு பெயரை கொண்டு தான் முடியும். அதனால தான் படித்த மாணவன், அது ஒரு பெயரெச்சம்.
பெயரை கொண்டு முடிவதால் அதை நம்ம பெயரெச்சங்கிறோம். வினையெச்சம் என்பது படித்து அப்படின்னு இருக்கு. இப்போ படித்து அடுத்தது மாணவன் போட முடியாது. படித்து மாணவன் போட்டால் அது வந்து முழுமையான ஒரு சொல்லா இருக்காது. அப்போ படித்து வென்றான், படித்து முடித்தான், அதுபோல் ஒரு வினையை கொண்டு முடிவதால் இதை நம்ம வினையெச்சம் சொல்றோம். இப்போ இவ்வாறாக ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறது நமக்கு இப்படிலாம் வரும். ஒரு செயல் நிலையை குறிக்கும், காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும், அடுத்தது திணை பால் எண் என்பதை தெளிவாக உணர்த்தும். அது வினைமுற்றா இருக்கலாம் அல்லது எச்சமா இருக்கலாம். ஆனால் இது வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளையாக மட்டும் வரும், காலம் காட்டாது, திணை பால் எண் என்பதை உணர்த்தாது. இதுதான் இந்த இரண்டுக்குமான வேறுபாடு. அடுத்த வீடியோவில் நம்ம வினைமுற்று அதனுடைய வகைகள், எச்சம் அதனுடைய வகைகள், இது அனைத்தையும் பார்ப்போம். நன்றி.